ஒரு 55 நாட்கள் கரூருக்கு பிறகு காஞ்சிபுரத்துல இருந்து தொடங்குறாரு. இந்த ஊருக்கு வராரு. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்லுவாங்க? எல்லாமே நாங்கள் வந்து அண்ணாக்காக வர்றதுனால அவர் போராட்டத்தை கலந்துக்க சொன்னாலும் நாங்கள் கலந்துப்போம். அண்ணன் என்ன சொல்கிறாரோ ஆணையிடுங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எல்லா கட்சியிலையும் வந்து பெண்களை முன்னுரிமை பண்ணுவாங்களான்றது எங்களுக்கு தெரியல. எங்கள் கட்சியில் எங்கள் அண்ணன் செய்கிறாரு. அதை நாங்கள் சந்தோஷமாக நினச்சிட்ருக்கோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா விவசாய நாடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால அவர் இங்கேருந்து தொடங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கோமதி, காஞ்சிபுரம். ஃபுல்லாக பெண்களுக்காக தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து தளபதியாக பார்க்க வரல, அவரை முதல்வராக பார்த்து வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்காக அண்ணும்போது நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் என்ற நோக்கத்தில் தான் தளபதியை பார்க்க வந்திருக்கோம். அது இல்லாமல் மகளிர் மட்டும்ன்றதுனால அவர் என்ன ஸ்பீச் பேசுவார்ன்றதையும் எதிர்பார்த்து வந்திருக்கோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 55 நாள் கழிச்சு உங்கள் மாவட்டம் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் எப்படி நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, நாம் நேரடியாக பார்த்துருக்கோம். அவர் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் வச்சுருக்காரு. ஏன்னா பொதுமக்கள் வெளிப்படையாக சந்தித்த நிறைய ஆபத்து நடக்குது, பொதுமக்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி கோட்பாடு சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எல்லார் மக்களையும் பார்க்குறது அவருடைய பிளானாக இருக்கும்னு நான் அது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம ஒரு கட்சி முன்னேறும் போது இன்னொரு கட்சி ஆளுங்க சொல்கிறது தான், அது வந்து நாம் பொறுப்பெடுத்துக்கூடாது. இப்போ மக்களை சந்திக்கிறது வந்து ஒரு வளாகத்துக்குள்ள நடக்குது, முதல் தடவை ஒரு வளாகத்துக்குள்ள நடக்குது. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேரும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் போய் சேரும். தளபதி கூட்டம்ன்றனாவே தமிழ்நாடு முழுக்க போய் சேரும். அது மக்கள் வளாகத்தில் மட்டும் இல்லை, எங்கே நடத்தினாலும் தளபதி கூட்டம்னா தமிழ்நாடு முழுவதும் போய் சேரும். உங்களுக்கு விஜய் எவ்வளோக்குள்ள பிடிக்கும்? எவ்வளோக்குள்ள பிடிக்கும் சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்கும். 55 நாள் கழிச்சு தலைவர் இங்கே வராரு, தளபதி வராரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் மாவட்டத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் 2026 எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வரணும், வர வைப்போம். நாங்கள் இப்போ உங்க கட்சி மேல பல விதமான விமர்சனங்கள் வருது, அதை நீங்க எப்படி அதெல்லாமே தாண்டி எங்கள் அண்ணன் வருவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் தாண்டி நாங்கள் வர வைப்போம். எங்கள் எல்லா ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான். நாங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி, மொத்த ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். எங்கள் அண்ணன் கண்டிப்பாக 2026 வருவார். நாங்கள் வர வைப்போம். வேறு எந்த கட்சியும் வராது. பொதுவெளியை தாண்டி இப்போ ஒரு வளாகத்துக்குள்ள வந்து மக்களை சந்திக்கிறாரு, அது எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தளபதினாவே அவர் பேர் சொன்னாவே ஃபுல்லாக ரீச் ஆகிடும். எங்கள் அண்ணானாவே எல்லாமே ஒரு இதுவாக தான் பார்ப்பாங்க, ஒரு பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. என்னாவை கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நல்லபடியாக போய் ரீச் ஆகும். எங்கள் அண்ணன் டிவிகே கட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், எவ்வளோக்குள்ள பாதுகாப்பு வழங்கப்படுது? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டனே அங்கே தான் பெண்களுக்கு தான் கொடுக்குறாரு அண்ணா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபுல்லாகவே எங்களுக்கு கூட இது எல்லாமே பாதுகாப்பாக தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம் பெண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு தளபதி விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? என் பசங்களை குழந்தையிலேருந்தே மாமா சொல்லி தான் எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் வளர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து தளபதினாவே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிவியில் ஒரு படம் போடாவே எங்கள் பிள்ளைங்களே வந்து மாமா வந்துட்டார், ரொம்ப பாருங்க தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து தளபதி வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே அண்ணா மாமா அந்த மாதிரியே தான் என் பிள்ளைங்களையும் சொல்லி வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் எங்கள் அண்ணா கண்டிப்பாக வருவார் 26 வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. இப்போ முதல் முறையாக ஊருக்கு வராங்க தலைவர், கட்சி தலைவராக, எப்படி பார்க்குறீங்க? அண்ணா வந்து எங்கள் ஊருக்கு வர்றது நாங்கள் வந்து சந்தோஷமாக இது பண்ணுறோம். ஒரு 55 நாட்கள் கேப் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறை காஞ்சிபுரத்துக்கு தான் வராது. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப இதுவாக இருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தோம். இப்போ அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் வரதுல நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.